பாஜக கூட்டணியிலே இருந்து வெளியேறிய அதிமுக வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தற்போது என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜக எனப்பட சொல்லக்கூடிய அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது என அறிவிப்புகளை அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் அதிரடியாக வெளியிட்டிருக்கிறார். இப்ப அதிமுகவில் என்ன ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சட்டமன்ற குழு உறுப்பினராக ஒரு நபரை பதவியில் தேர்வு செய்யப்பட வேண்டும். சட்டமன்ற குழு உறுப்பினர் பதவியை எஸ்பி வேலுமணிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணியும் அவருக்கு ஆதரவாக 30 எம்எல்ஏக்களும் போர்க்குழு உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இல்ல எடப்பாடிக்குத்தான் வேண்டும் என 17 எம்எல்ஏக்கள் ஆதரவாக தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் மையப்புள்ளி எது அப்படின்னா, திருமாவளவனை முதல்வர் பதவியிலே அமர வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்காத அந்த பிரச்சனை தான் மையப்புள்ளி அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஏனென்றால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து நேரடியாக திருமாவளவனை முதலமைச்சர் பதவியிலே அமர வைத்து விடலாம் என முடிவு பண்றாங்க. அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி முடியாது என சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் முடியாது என சொன்னதன் காரணமாக இப்ப தற்போது தமிழகத்துடைய அமைச்சரவையிலே அதிமுக கூடிய சி.வி. சண்முகமாகட்டும், எஸ்பி வேலுமணி போன்றவர்களால் அந்த இடத்திலே அமர முடியல அப்படின்னே கூட சொல்லலாம். இதன் அடிப்படையில் தான் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே பிளவு என்பது ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜக கூட்டணியில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என தற்போது அதிமுக கூடிய சி.வி. சண்முகம் அதிரடியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். சி.வி. சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். அதாவது எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுதான் தவறு. வாய்ப்பு கொடுத்ததன் பேரில் தான் தற்சமயம் அதிமுகவை இரண்டாக உடைக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். என்டிஏ குழுவிலிருந்து அதிமுக விலகுவதாக சி.வி. சண்முகம் அறிவித்திருக்கிறார். எம்ஆர்சி நகரில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர் அதிமுகவின் தொடர் தோல்விக்கான காரணம் குறித்து பொதுக்குழுவை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தி இருக்கிறாராம். மேலும் யார் மீதும் தனிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை, தேர்தல் தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என நமது சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக தற்காலிகமாக விலகுகிறது என அந்த அறிவிப்பையுமே சி.வி. சண்முகம் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு அறிவிப்பையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் தான் கொடுப்பார். ஆனால் இந்த முறை சி.வி. சண்முகம் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகி விட்டாரா, அல்லது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலே டம்மியாக அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாரா, அவருக்கு எதிராக போர்க்குழு உயர்த்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விதான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிளவுபடாமல் எடப்பாடி பழனிசாமியின் வழியிலே பயணித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது ஒரு காலத்திலே காத்துக்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த 5 ஆண்டுகள் விஜயுடைய ஆட்சி என்பது எப்படி இருக்கும், அதை பார்த்து மக்களுடைய மாற்றம் என்பது கண்டிப்பாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவிலே பிளவு மட்டும் ஏற்படாமல் இருந்தால் அதுவே அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.